நாள் கூட என்னடா இன்னைக்கு போகணுமா அப்படின்னு திங்க் பண்ணது இல்லையா? உங்களால எப்படி அவ்வளவு சுலபமா அவங்களுடைய உலகத்துக்குள்ள நுழைஞ்சு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அவ்வளவு அழகா ஒரு கான்வர்சேஷன் எடுத்துட்டு வர முடியுது? அந்த குட்டி குட்டி பசங்க நம்மள இப்படி எமோஷனல் வல்கானிக் ட்ரைனிங் பண்ணுவாங்களா? வேலை பண்ணாலும் தப்பு, பண்ணனாலும் தப்பு. பட் இந்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியணுமா? போய் ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுத்துடலாமா? அஃப்கோர்ஸ் அவங்களுடைய பட்ஜெட்டோட அந்த ஃப்ரேம்குள்ள அவங்க ஆசைப்படுறதுக்கு எல்லாம் நம்ம தலையசைச்சு வாங்கி கொடுக்கலாமா? இஸ் இட் குட் ஆர் பேட்? இந்த சிச்சுவேஷன் மாறுவதற்கு உங்களை மாதிரி பியூட்டிஃபுல்லான இந்த சென்டர்ஸ்லாம் ரன் பண்றவங்க எவ்வளவு சிக்னிஃபிகன்ட் கான்ட்ரிபியூஷன் பண்றீங்க மாதிரி. ஸோ இதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு தற்கால பேரண்டிங் பீப்புள் ஆர் தே ரெடி? அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு நம்ம ஒரு 4 என்சைக்ளோபீடியா பார்த்துட்டு வரணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. How far these are true, madam? Yes, madam. How was your day like? இன்னைக்கு ரொம்ப நல்லா போச்சு. கார்த்தாலேருந்து ஆரம்பிச்சு இப்போ மணி 6 போகிறது அண்ட் ஸ்டில் ஒர்க்கிங். இட்ஸ் பீன் ஹெக்டிக்காக தான் இருக்குது, பட் ஃப்ரூட்ஃபுல். நிறைய நேரம் பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணினதுனால எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது இன்னைக்கு ஹோல் டே. பியூட்டிஃபுல் மேடம். ஃப்ரூட்ஃபுல், ஹெக்டிக் ரெண்டுமே சிமிலர்ஸ் எனிவே. பட் நமக்கு அது வருது இல்லையா? உங்களுக்கு பிடிச்சதுனால ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த டேஸ் எல்லாம் நமக்கு it keeps running, it keeps rather flying ன்னு சொல்லுவாங்க. நாட்கள் பறந்து போயிட்டே இருக்கு, பறக்குது. லிட்டரலா பார்த்தோம்னா நாட்கள் நம்ம கையில இல்ல. இத்தனை வருட காலம் இவ்வளோ ஆழ்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க 20 and odd years of experience இருக்கு in teaching profession சொன்னீங்க. ஒரு நாள் கூட என்னடா இன்னைக்கு போகணுமா அப்படின்னு திங்க் பண்ணது இல்லையா? அந்த மாதிரி தாட் வந்ததே கிடையாது. என்னடா இன்னைக்கு போகணுமா, இந்த பசங்களோட இருக்கணுமா அப்படின்னு தோணினதே கிடையாது. இன்னைக்கு போன புது சேலஞ்ச் என்ன இருக்கும், அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோங்கிற தயக்கம் சில சமயம் இருந்ததுண்டு. ஆனா அந்த சமயத்துல நம்ம சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அதுதான் இத்தனை பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங் இத்தனை குட்டி குட்டி பசங்களை சேலஞ்சோட பாக்குறது I think it's a test of time அப்படின்னு நினைக்கலாம். இந்த சின்ன 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 பசங்கள் நம்ம இப்போ ஏஜ்னு சொல்றதுக்கு இல்லை, மேபி இன் மிட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் இருக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களால எப்படி அவ்வளவு சுலபமா அவங்களுடைய உலகத்துக்குள்ள நுழைஞ்சு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அவ்வளவு அழகா ஒரு கான்வர்சேஷன் எடுத்துட்டு வர முடியுது? That's a very beautiful question. நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, as an adult ஒரு டீச்சராக நம்ம இருக்கோம், ஒரு ஃபெசிலிட்டேட்டராக நம்ம இருக்கோம்னா, யூ ஆல்வேஸ் ரைஸ் டு த லெவல் ஆஃப் த சில்ட்ரன். அவங்க லெவலுக்கு போகி சொல்லிக் கொடுக்கணும், அவங்க லெவலுக்கு போகி சொல்லிக் கொடுக்கணும். பிகாஸ் அவங்களோட தாட் ப்ராசஸே வேற. ஸோ அவங்கள எப்படி நம்ம ரீச் பண்ண போகிறோம், அவங்களுக்கு எப்படி நம்ம நாலேஜை ஷேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சேலஞ்சு தான் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் மேடம், அதாவது நம்ம சில பேரண்ட்ஸ் இல்லை பல பேரண்ட்ஸ் குரூப்பை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை 2 குழந்தைகள் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுதே அவங்க குறிப்பிடுற முக்கியமான 2 வார்த்தைகள் பார்த்தோம்னா எமோஷனலி ட்ரெய்னிங் அப்படின்னு எடுத்து தலையில போட்டுடுவாங்க இல்லையா? அந்த குட்டி குட்டி பசங்க நம்மள இப்படி எமோஷனல் வல்கானிக் ட்ரெய்னிங் பண்ணுவாங்களா? உங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பா கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் பசங்களுக்குமே கிடையாது. நம்மளும் ஆஸ் அ டீச்சரோ ஆஸ் அன் அடல்ட்டோ அந்த மாதிரி யோசிக்கவே கூடாது. இமோஷனலா ட்ரெயின் பண்ண மாட்டாங்க as long as you keep feeding them with the right activities. ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும், துருத்துருன்னு. they are filled with curiosity இல்லையா? அவங்களுக்கு நிறைய தேவை இருக்கு அவங்களோட நாலேஜை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு. அப்போ நீ அடுத்தடுத்து அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுத்துட்டே இருந்தா உங்களை அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணவே மாட்டாங்க. பசங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க வச்சு மொபைல் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஆட்டிடியூடை பிஹேவ் பண்ண வச்சாதான் நம்மளுக்கு இமோஷனலா ட்ரெயின் ஆகுமே. ஏன்னா மொபைல் நிறைய இருக்கும்போது அரகன்ஸ் வந்துடுறது, பசங்களுக்கு ஆட்டிடியூட் வேற மாதிரி ஆயிடுறது. அது இல்லாம ஃப்ரூட்ஃபுல்லான ஆக்டிவிட்டிஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100% இமோஷனல் ட்ரெயின் இருக்கவே இருக்காது.
எனி ஆக்டிவிட்டி அட் ஹோம் நீங்க கொடுக்கலாம். உங்க கிச்சன்ல கூட உங்களை வேலை பண்ண வைக்கலாம் உங்களோட. அதனால இமோஷனல் ட்ரெயின் as an adult will not happen as long as the children are productively and constructively occupied. Wonderfully said, madam. இப்ப கிச்சன்ல வேலை கொடுக்கலான்னு ஒரு வார்த்தை நீங்க எடுத்துட்டு வரும் பொழுது ஒரு சின்ன சந்தேகம். வேலை பண்ணலன்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க, ஒரு சாரார் சொல்லுவாங்க வேலையே பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி வேலையை தான் கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு சொன்னா, இல்ல அவன் அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டான், அவனுக்கு அதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் வேண்டாம், புக்கு நோட்டெல்லாம் எடுத்து படிச்சா மட்டுமே போறோம். வேலை பண்ணாலும் தப்பு, பண்ணனாலும் தப்பு. பர்டிகுலர்லி வீட்டுக்குள்ள வெக்கேஷன் டைம்லயோ இல்ல ஃப்ரீயா இருக்கிறாங்க, இது ஒரு ஹாலிடே டைம்ல அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி மேடம் நிறைய டிவைசஸ் தான். இந்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியணுமா? 100% தெரிஞ்சாகணும். அகாடமிக்ஸ் எப்பயுமே வரும், ஆனா லைஃப் ஸ்கில்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பசங்க தனியா இண்டிபெண்டா சர்வைவ் பண்ணறதுக்கு நம்ம அவங்கள டாட்லர்ஸ்லேருந்தே அவங்களுக்கு சொல்லி ஆகணும். ஒரு அடல்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற அவசியமே வரவே கூடாது பசங்களுக்கு. they should be able to independently take care of themselves. ஏன் எப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதனால ஒரு கான்ஃபிடென்ஸே ஜாஸ்தியா வரும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னோட லைஃப்ல இருந்தே நான் சொல்றேன். இதெல்லாம் நான் ப்ராப்பரா ஒரு டீச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்தது. we were just drawing on the walls எல்லாருமே நம்ம எல்லாம் as mothers and daughters எல்லாம் வரைவோம் இல்ல. அப்ப வரைஞ்சிட்டு இருந்த போது ஒரு குட்டி mermaid மாதிரி நான் என்னோட டாட்டர் she was in UKG அப்போ வரைஞ்சிட்டு இருந்தேன். வரைஞ்ச போது அதை அழிச்சிட்டு நான் கரெக்டா அதை டிரா பண்ணி இருந்திருக்கேன். ஆஃப்டர் வெரி லாங் டைம் குழந்தை ஒரு 5th 6th கிரேட் வந்தபோது அவ சொன்னா, அப்ப நீ அழிச்சிட்டு வரைஞ்ச இல்லாம அந்த mermaid. அப்ப எனக்கு தோணிட்டு ஒருவேளை நம்மளால அது பண்ண முடியலையோ அந்த மாதிரி எனக்கு தோணிட்டுமா. ஸோ நம்ம அவங்கள கான்ஸ்டன்டா கரெக்டும் பண்ணிட்டே இல்லாம நம்ம கூடியே அவளோட பக்கத்துலயே நான் ஒரு mermaid வரைஞ்சிருக்கலாம், நான் பக்கத்துலயே ஒரு சப்பாத்தியை பண்ணிருக்கலாம். அவ 8 சப்பாத்தியவே நான் திருப்பியும் ரவுண்டா வரலையேன்னு சொல்லாம அவ பக்கத்துலயே இன்னொரு சப்பாத்தியை பண்ணிருக்கலாம். So they look and watch and learn. So life skillsங்கிறது ரொம்ப முக்கியமானது. academics comes next என்ன பொறுத்த வரைக்கும், but opinions differ. Superb, madam. Rather don't correct them instantly, correct them the way they wanted to be corrected, the way they want their work to be corrected. அப்படிங்கிறது very valuable ஒரு முக்கியமான lesson and பாடம் கூட மேடம். நிறைய பேருக்கு இப்ப டிவைசஸ் ஆசை, பெரிய பெரிய ப்ரொஃபஷன்ஸ் மேல ஆசை, பிக் மணி அப்படின்னு சொல்லுவேன், பெரிய பணம் சம்பாதிக்கிறதுல எல்லாருக்கும் ஆசை, எல்லாத்துக்கும் ஆசைப்படுவோம். ஆனா சின்ன குழந்தைகள் கடைக்கு மால் தான், இப்ப எல்லாம் கடை சொல்றது இல்ல, மாலுக்கு போயிட்டு இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, அதையும் வாங்கி கொடு, இதையும் வாங்கி கொடு, முடிஞ்சா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடு அப்படிங்கிறாங்க. அப்ப நல்ல திட்டு வாங்குறோம். ஆசைப்படுறாங்களே வாங்கி கொடுத்துடலாமா? அவங்களுக்கு நம்ம அவங்க லெவலுக்கு போய் அவங்க லெவலுக்கு ரேஸ் ஆகி நீங்க சொன்ன மாதிரி போய் ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுத்துடலாமா? அஃப்கோர்ஸ் அவங்களுடைய பட்ஜெட்டோட அந்த ஃப்ரேம்குள்ள அவங்க ஆசைப்படுறதுக்கு எல்லாம் நம்ம தலையசைச்சு வாங்கி கொடுக்கலாமா? இஸ் இட் குட் ஆர் பேட்? That's a very valid question. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கே ஒரு கில்ட் ஃபீல். ஏன்னா நம்மளுக்கு அந்த பசங்களோட உரிய டைம் நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால குவாலிட்டி டைமுக்கு பதிலாக அதை குவான்டிட்டியா கொடுத்துடலாமா அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம். நோ பேரண்டிங் இஸ் ராங். எல்லாருமே we try to do our best for our children. ஆனா இந்த மணி விஷயத்துலயோ இதுலயோ குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கார் வாங்கி கொடுக்குறீங்கன்னா கார் வாங்கி கொடுங்க, பட் மேக் ஷுர் யூ பிளே அலாங் வித் ஹிம். இட் இஸ் நாட் த மெட்டீரியல் தட் த சைல்ட் ஆக்சுவலி நீட்ஸ், இட் இஸ் யூ தட் த சைல்ட் நீட்ஸ். ஸோ அதே சமயத்துல கொஞ்சம் பெருசான உடனே நம்ம ஃபினான்ஷியல் லிட்ரஸியும் சொல்லி கொடுக்கறது எப்பயுமே உத்தமம். பசங்களுக்கு காசோட அருமை கண்டிப்பா தெரியணும். இப்போ ஸ்விக்கியும் பிளிங்கிட்டும் இருக்கிற காலத்துல எதா இருந்தாலும் ஆன்லைன்ல வாங்கிடலாமே, எதா இருந்தாலும் தீபாவளிக்காக நம்ம பக்ஷணத்துக்கு வெயிட் பண்ணோம், தீபாவளிக்காக புது ட்ரெஸ் வெயிட் பண்ணோங்கிறது இல்லாம செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே டெஸ்டினேஷன் பர்த்டே கேட்குற காலமா இருக்கு நம்மளுக்கு. பட் சில்ட்ரன் ஷுட் நோ த வேல்யூ ஆஃப் மணி. அதையும் கூடியே நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுக்காக காசு பசங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கணுங்கிறது கிடையாது. குவான்டிட்டியோட குவாலிட்டி டைம் வித் த சைல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
சோ களவும் கற்றுமர அப்படிங்கறது திரும்ப கொண்டு வரணும்னு சொல்றீங்க மேடம் இல்லையா? கண்டிப்பா. இப்ப முன்னொரு காலத்துல, அதாவது ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி நிறைய உட்கார்ந்து கதைகள் பேசுவோம் வீட்டுல. இன்ஃபேக்ட் கதை சும்மா என்ன கதை பேச வேண்டியிருக்கு, போய் படி அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இப்ப கதை இல்ல, கான்வர்சேஷன் இல்ல, சோஷியலைசிங் இல்ல. சோஷியலைசிங் எங்க, ஃபேமிலிக்குள்ள பாண்டிங்கே இல்லைன்னு எல்லாருக்குமே தோணுது. இந்த சிச்சுவேஷன் மாறுவதற்கு உங்களை மாதிரி பியூட்டிஃபுல்லான இந்த சென்டர்ஸ்லாம் ரன் பண்றவங்க எவ்வளவு சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்றீங்க மேடம்? நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா என்னதான் எவ்வளோ சென்டர்ஸ் வந்தாலும், நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா என்னதான் எவ்வளோ சென்டர்ஸ் வந்தாலும் நம்ம உட்கார்ந்து பசங்களோட பேசுறதுங்கிறது ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட். ஸோ உங்களோட கேட்ஜெட்ஸை நீங்க தூக்கி சைடில் வச்சிடணும். இப்போ நாங்க இங்க பண்றது நீங்க வீட்டில் பண்ணாதது தான் நாங்க பண்றோம். இட் இஸ் almost like a family that we have here. We sit and do storytelling, நிறைய லைஃப் ஸ்கில்ஸ்ங்கிறது எங்களோட 1.5 வயசு குழந்தைங்களுக்குலேருந்தே நாங்கள் ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு இருப்போம். பாட்டி ட்ரெயின் பண்ணுறது, சிசர்ஸை ஹேண்டில் பண்ணுறது 3 இயர்ஸ்லேருந்து எல்லா லைஃப் ஸ்கில்ஸ், கார்டனிங், பீயிங் வித் நேச்சர் எல்லாமே நாங்கள் இங்கே சொல்லி கொடுத்துடுறோம். இப்போ நீங்க சொல்றத பார்க்கும்பொழுது மேடம், as adults or parents or as bigger people in age, திரும்ப பல விஷயங்களை கத்துக்க வேணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா கண்டிப்பா ஒரு சைல்டுக்கும் ஒரு பேரண்ட்டுக்குமான ஏஜ் குரூப்புங்கிறது மினிமலி இட் would be somewhere around 20-22 to a higher level தான் இல்லையா? ஸோ திரும்ப தங்களை தாங்களே ரீட்ரெயின் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வேர்ல்ட், அவங்களோட கிங்டம்குள்ள போகணுங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு தற்கால parenting people, are they ready? Yes, many of them want to reach to the children's level. Actually நிறைய மதர்ஸுக்கு அது வேணும். ஆனா அந்த எக்ஸ்போஷர் இல்லை. பிகாஸ் இன்ஸ்டாகிராம் ஏஜ்ல இன்ஸ்டாகிராம் பேரண்டிங் ஜாஸ்தி ஆயிடுது. பட் go to professionals and learn what is to be done with your children. இப்போ ஒண்ணுமே இல்லை, ஃபோனிக் சவுண்ட்ஸே நம்ம சொல்லி கொடுக்க போறோம்னா வெறும் இன்ஸ்டாகிராம் பார்த்து சொல்லி கொடுக்கறதுங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தையும் வேற வேற மாதிரி லேர்ன் பண்ணும். ஸோ கோ டு அ ப்ரொஃபஷனல். இப்போ நாங்கள்லாம் ஒர்க் ஷாப் ஃபார் பேரண்ட்ஸையுமே நடத்துகிறோம். ஃபோனிக்ஸ் ஒர்க் ஷாப்போ இல்லை பேரண்டிங் ஒர்க் ஷாப்ஸோ, டேண்ட்ரம் த்ரோ பண்ணினா என்ன பண்ணுறது, கேட்ஜெட்ஸை பார்த்துட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, அதுக்கெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு நாங்கள் ஒர்க் ஷாப்புமே பண்ணுறோம். So go reach out to professionals and then learn. Yes, there are many parents who look for that and it is available. இப்போ emotionally draining இல்ல, children are good, they are like clay that are to be molded in the right way அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இருக்கிற ஜெனரேஷன், அந்த ஜென் ஜி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கள ரொம்ப டிஃப்ரெண்டாகவே கேட்டகரைஸ் பண்ணி அவங்கெல்லாம் ரொம்ப வெரி ஸ்மார்ட், த ஸ்மார்டஸ்ட் ஆஃப் த கிளான் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியாத அளவுக்கு கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம ஒரு 4 என்சைக்ளோபீடியா பார்த்துட்டு வரணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. How far these are true, madam? It is absolutely true. It is actually Gen Alpha நினைக்கிறேன் இப்போ வந்திருக்கிறது. Gen Z கூட தாண்டிட்டுன்னு நினைக்கிறேன் நான். And they ask the right questions also. And they are very smart. அவங்களுக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருக்குது. நம்ம தாத்தா பாட்டிலாம் என்ன சொன்னாங்களா, ஓகே நீ இதுலேருந்து இப்படி சாப்பிடணுமா, சரி சாப்பிட்றேன், இங்கே நிற்கக்கூடாதா, நான் இங்கே நிற்கலை. ஆனால் இப்போ இருக்கிற பசங்க ஏன் நிற்கக்கூடாது, நான் நிற்கலை, சரி பட் என்ன ரீசன், அதை நம்ம கரெக்டாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா 100% நம்ம கிட்ட கேட்க தான் செய்வாங்க, நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண தான் செய்வாங்க. provided you have the correct answer to that. நம்மளும் வந்துட்டு நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னா it will not work. எதனால நான் சொல்கிறேன், சயின்டிஃபிக் ரீசன் இருந்து, லாஜிக்கல் ரீசன் இருந்து சொன்னால் பசங்க கேட்டுப்பாங்க. எஸ், they ask lot of questions, they ask the right questions. சம்டைம்ஸ் ஐயோ இது கரெக்டு தானே அது சொல்லுறது, இதுக்கு எப்படி நம்ம சொல்லுறது கரெக்டான பதில் இதுக்கு கேட்குற கேள்விக்கு அப்படின்னு நம்ம ஸ்தம்பிச்சு போகிற தருணம் நிறையவே இருக்கு. We were always worried about good and bad, madam. எப்போதுமே குட்டா பேடா, are you good or are you bad அப்படிங்கிற கேள்விகள் பல ஜெனரேஷன்ஸாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
அச்சோ குட்டுன்னு தான் சொல்லணும், பேடுனா யாரும் சேர மாட்டாங்க, குட்டுன்னு தான் சொல்லணும். சில பேரு தங்களை பேடுனே சொல்லிப்பாங்க, இருந்தாலும் இருக்கட்டும்ங்கிற மாதிரி அவங்க அந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டே ஆயிடுவாங்க. என்ன குட்டு குட்டு குட் அப்படின்பாங்க இல்லையா? சோ குட் பேட் அப்படிங்கறத தாண்டி மிடில் லெவல்ல ஏதாவது இருக்கா? இல்ல குட்டா தான் இருக்கணுமா, இதை தாண்டி போயிட்டா பேடுன்னு சொல்லிடுவாங்களா? அது என்ன குட் பேட்? நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நடந்துக்கலைன்னா நான் பேட், கரெக்டா? ஸோ வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் கம்ப்ளைன்ஸ். யூ ஆர் நாட் லுக்கிங் அட் த கேரக்டர் ஆஃப் த சைல்ட் ஆர் அன் அடல்ட் ஆர் அ டீனேஜர் அட் ஆல். நான் சொல்றத கேட்டா குட், நான் சொல்ற மாதிரி நீ பிஹேவ் பண்ணலைன்னா நீ பேட். ஸோ ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் அ குட் ஆர் அ பேட். What we need to focus is the mental health of the individual. குழந்தையா இருந்தாலும் சரி, நீ செய்யறது தப்பு அப்படின்னா ஏன் தப்புன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த குழந்தைய கரெக்ட் பண்ணணுமே தவிர, நீ இது பண்ற, நீ பேட், இப்படிதான் இருப்ப, நீ இந்த சென்டென்ஸை படிக்க முடியலையா, நீ வர்ஸ்ட், நீ பேட், that is not right. So what you are saying about good or bad as a society is you are looking for complaints. அது வேண்டாம். இனிமே அதை பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது.